இப்போல்லாம் கடன் எல்லாருக்கும் மளிகை ஜாமான்ல போய் பொருள் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே கடன்களில் வந்து மூழ்கி கிடக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்பு இது மூலமாக நிறைய பேர் பணத்தை வாங்கி கடனை கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஒரு சில பேர் வந்து தற்கொலை முயற்சி வந்து பண்ணுறாங்க. இன்னொரு சில பேர் பார்த்திங்கன்னா தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கணும்னா நாம் இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் கடன் வாங்கும்போது எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து யோசித்து வந்து நாம் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போது அந்த ஆன்லைன் லோனில் நாம் விண்ணப்பிக்கும்போது அந்த மாதிரி என்பிஎஃப்சி இதெல்லாம் சரி பார்த்து தான் வந்து நாம் இந்த லோனுக்கெலாம் வந்து விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பித்தா மட்டும்தான் நாம் இதிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா நமக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் தான் வந்து ஏற்படும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் வரும் வாட்ஸ்அப்பு, இமெயிலு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய பிரபலமான சோஷியல் மீடியாக்களில் வருகிற இந்த லோன் ஆப் ஆடெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து கிளிக் பண்ணவே கூடாது. நீங்கள் லோன் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆர்பிஐக்கு உட்பட்டதாக உள்ள ஒரு லோன் ஆப்பாக வந்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் எலிஜிபிலிட்டி கடனை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும்போது ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய கேட்கும் நிபந்தனைகளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அதனோட முழுமையான விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்ளை பண்ணணும். இது ஆர்பிஐயா, அதாவது எவ்வளோ வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து இருந்தால் நமக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்கள், கடனை திருப்பி செலுத்தும் கால அளவுகள் இதெல்லாம் வந்து பார்த்து தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு அவங்க வந்து என்னென்ன விதிமுறைகள் வச்சுருக்காங்க, என்னென்ன நிபந்தனைகள் வச்சுருக்காங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாம் இந்த ஆன்லைன் கடனுக்கு வந்து விண்ணப்பிக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் மந்த்லி டிரான்சாக்ஷன் எவ்வளோ நமக்கு வருது, அதாவது நம்ம சம்பளம் வாங்குறது எவ்வளோ வாங்குகிறோம், நம்மளால் லோன் கட்ட முடியுமா அந்த லோனு, இதுக்கு முன்னாடி லோன் வாங்கி இஎம்ஐ எதுவும் கட்டிகிட்ருக்கோமா, இல்லைனா லோனே இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணி நம்மளுடைய சிபில் ஸ்கோரில் செக் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நாம் அந்த கடனுக்கு வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கணும். ஒரு லோன் இருக்கும்போது இன்னொரு லோன் அப்ளை பண்ணும்போது எப்படி நம்மளால் கடனை வந்து கட்ட முடியும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இந்த ஆன்லைன் கடனுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஏன்னா பொதுவாக பேங்கில் போடுற இன்ட்ரெஸ்ட்டோட இந்த ஆன்லைனில் போடுற இன்ட்ரெஸ்ட்டு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. எந்த லோன் ஆப்பில் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 10% மேலே தான் வந்து உங்களுக்கு இந்த பர்சனல் லோனை வந்து கிடைக்கும். ஆன்லைனில் குறைஞ்ச அளவு வட்டியை வந்து யாருமே வந்து கொடுக்கறதே இல்லை. அப்படியே கொடுத்தாலுமே உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 நாளில் வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது நாம் நம்மளுடைய சம்பளத்தை கரெக்டாக வந்து கொடுக்கணும். வருமானத்தை எவ்வளோ வருமானம் வருதுன்ட்டு நீங்கள் சரியான வருமானத்தை கொடுக்க தவறிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் லோன் எடுக்கும்போது அது பாதிக்கப்படும். அதனால் எவ்வளோ வருமானம் வருதோ இப்போ கரெக்டாக அந்த இன்கம்மை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் வந்து உடனடியாக வந்து நடக்கும். அதாவது ஃப்யூச்சர்லேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கூறி மோசடி செய்யன்னு சொல்லி நிறைய லோன் ஆப் வந்து இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி லோன் ஆப்புக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து லோன் வாங்கிடவே கூடாது. அதிகமாக வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் வந்து எடுக்கவே கூடாது. அதே மாதிரி வட்டி கம்மின்னு சொல்லி நமக்கு வந்து ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத லிங்க்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணவே கூடாது. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தான் வந்து பிரச்சனை. இந்த மாதிரி லோன் ஆப்லாம் பார்த்திங்கன்னா எப்போ அதிகமாக வந்து ஆரம்பித்ததுன்னா கோவிட் டைமில் தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி லோன் ஆப்புக்கு நாம் அடிக்ட் ஆனோம். ஏன்னா அந்த 2020 எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ கோவிட், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த லோன் ஆப்போட ஆதிக்கம் வந்து அதிகமாச்சு. எல்லாருமே அதில் லோன் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். மினிமம் பார்த்திங்கன்னா 500 ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் ஆன்லைனில் லோன் கிடைக்க தான் செய்யுது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 10% மேலே தான் வட்டியை வந்து போடுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹிட் அண்ட் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி இப்படி நிறைய ஃபீஸ்கள் வந்து போட்டு தள்ளுறானுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்து எடுக்கும்போது பார்த்து ஆர்பிஐ இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வட்டி எவ்வளவோ, லோன் கட்டுறதுக்கான கால அளவுகள் எவ்வளவோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தான் லோன் எடுக்கணும். இல்லாட்டி
லோன் ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லோன் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அது ப்ளே ஸ்டோர்னாலுமே சரி, வேறு எந்த சைட்னாலுமே சரி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.